ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு உண்டான சட்னி ரெடி பண்ண போகிறோம். இந்த சட்னி வந்து மொரட்டுத்தனமாக காரமாக இருக்கும். நான் ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் காட்டுறேன் நான் எப்படி பண்ணலான்றது. ஸோ அதே மாதிரி சூப்புக்கு உண்டான செட்டப்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. இது என்னென்னா கோழியோட எலும்பு, அதுக்கப்புறம் சாதாரண கொண்டக்கடலை, அது வந்து லாஸ்ட்டாக தான் காட்டுவேன், இப்போ கிடையாது அது. ஸோ 1.5 கப் தண்ணி இந்த மாதிரி சட்டியில் ஊற்றி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. டொமேல் 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 கேஸ் ஆன் பண்ணல. டொமேல் லைட்டாக கொஞ்சம் சூடான உடனே போட்டுடலாம்லம்மா. பூண்டு ஓகேம்மா, 4 அள்ளி பூண்டு போடல, சின்ன சின்னதுமா. தள்ளி பழம் தண்ணி போடுவோம். இந்த முள்ளவே இல்லை. ஸோ எங்கள் ஊர் கேரளா மிளகா, இதில் வந்து ஒரு 8 பீஸ் 9 பீஸ். காரம் எவ்வளோக்கு எவ்வளோ விரும்புகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டால் சும்மா காரம் அள்ளும். நாங்கள்லாம் நிறைய காரம் சாப்பிடுவோம், அதனால நான் நிறைய போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அது கொஞ்சம் ஆமாம்மா கொதித்ததுக்கப்புறமே இது மிளகு போட்ட உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிட்டது பெட்ரு. ஸ்டொமக் ஆஃப் பண்ணியாச்சு. நீ பாத்திரத்தை அப்படியே மூடி வச்சிடணும். எங்கள் அம்மா அங்கேருந்து கமெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கவனிக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரியாது, எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. தோல் உரிச்சுக்கிட்டு இருக்கோம். பூண்டு வேறு ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள், ஒரு அள்ளியோட சைஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கிற அள்ளினா நீங்கள் ஒரு 5 to 6 பீசஸ் எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் அள்ளினா ஒரு 2லேருந்து 3 போதுமானதாக இருக்கும். இந்த பூண்டு எதுக்குமா நம்ம இப்போ உரிச்சுக்கிட்டு இருக்கோம்? எதுக்கு நான் உரிச்சுக்கிட்டு இருக்கேன்? ஏன் உரிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் பூண்டை? சட்னியில் போடுறதுக்கா? ஸோ சட்னியில் போடுறதுக்கு தான் கைஸ் பூண்டை உரிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயமே தெரியாமல் நான் உரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ மை காட். ஆனால் எனக்கும் கொஞ்சம் ஒரு சில ரெசிபிலாம் பண்ண தெரியும். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் பக்கம் வெளியூரில் இருந்தேன். தனியாக தங்கிக்கிட்டு இருந்தனால அங்கே சாப்பாடெலாம் வாங்கி சாப்பிட முடியாது டெய்லி வெளியிலேருந்து. விலையும் ஜாஸ்தி, மோர் தென் தட் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஹெல்த்துக்கும் அது நல்லது கிடையாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சர்வைவல் பர்பஸ்க்காக கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்க கற்றுக்கிட்டேன். ஆனால் என் சமையல் வேறு மாதிரி இருக்கும். அந்த அடுத்த வீடியோ வந்து நான் சமைக்கிற லைக் ஆஃப்டர் 2 வீடியோஸ்க்கு அப்புறம் நான் சமைக்கிற ஸ்பெஷல் டிஷ் ஒன்று இருக்குது. மை சிக்னேச்சர் டிஷ் பியர் சிக்கன். அது பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் ஆல்மோஸ்ட் எத்தனை மோமோஸ்மா இருக்கும்? கிட்னா होगा इसमें तो 50க்கு மேலேயா? இதுலையா 50லாம் இருக்காதும்மா. என்னம்மா 45 30லேருந்து 35 மோமோஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு டெக்கில். ஸோ 2 டெக்கு ஒன்றா சேர்த்தா ஆல்மோஸ்ட் 70 மோமோஸ் இருக்கும். ஸோ சூப்புக்கு உண்டான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ சூப்பில் ஃபஸ்ட்டு என்னம்மா பண்ணுவீங்க? எல்லாமே போடலாமா? அப்புறம் கடலை, அப்புறம் வந்து கேரட், அப்போ வந்து கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்து போட போகிறோம். எல்லாம் போட்டுட்டாங்க அவங்க, தெரியுது.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன், 1 தரம் 2 தரம். சர்க்கரை 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன். உப்பு 1.5 ஸ்பூன். வேறு ஏதாவது மசாலா வேணுமாம்மா? டீ தூள் கூட கொஞ்சம் போட்டு வித்தியாசமாக இருக்கும். பெப்பர் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன், 2 ஸ்பூன், 2.5 ஸ்பூன், 2.5 சின்ன ஸ்பூன். அதாவது அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பூனோட கணக்கு. பெரிய ஸ்பூன்னா ஒரு மீடியம் ஸ்பூன். இதோ இந்த சைஸ் ஸ்பூனுக்கு வந்து 1 ஸ்பூன் கணக்கு. நீ வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? எவ்வளோ வேணால் ஊற்றலாம். ஸோ இவ்வளோ பெரிய பக்கெட்டில் இவ்வளோ பெரிய கப் ஃபுல்லாக ஒன்று முடிஞ்சிடுச்சு. 2 போதுமாம்மா? அது 2ம் பத்தாதான். அப்போ இன்னும் ஜாஸ்தியாக வேணுமா? அம்மா நீங்கள் சத்தமாகவே பேசலாமா? ஸோ 3 பெரிய கப் தண்ணி, அதுதான் கணக்கு. 3.5 இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். 3.5 கப் தண்ணி. விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. அதனால் தூக்குமா, பாத்திரத்தை தூக்கி பிடிங்க. மேல். ஸோ சோப்பு கீழே ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது ஃபுல்லாக மோமோஸ் தான். 2 டெக்ஸ் ஆஃப் மோமோஸ். அதை அப்படியே வச்சிடலாம். மூடிட்டோம். இனி 45 நிமிஷம் கழித்து இந்த ஓப்பன் பண்ணுற வீடியோ வரும். 45 நிமிஷம் அது காய விடணும். அப்போ தான் எனக்கு கரெக்டாக செட் ஆகும். ஸோ என்னம்மா பண்ணுறீங்க? ஸோ சட்னிக்கு உண்டான ஐட்டம்ஸ் பூண்டு, மிளகாய், காஞ்ச மிளகாய். நான் நேரத்தை பண்ணியிருந்தேன்ல, அதுலேருந்து எடுத்த மிளகாய். அதுக்கப்புறம் வேறு நம்ம வெங்காயம், உப்பு. அப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஃபஸ்ட் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தானே தக்காளி போட்டு அரைக்கணும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு சுற்றணும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டு நீங்கள் ஆன் பண்ணுங்கள். தக்காளியும் போட்டாச்சு. இதை ஒரு 2 சுற்று அரைஞ்ச உடனே அதுக்கப்புறம் வந்து தக்காளி போடணும். ஸோ 45 நிமிஷம் முடிஞ்சாச்சு. இனி வந்து எடுத்து சாப்பிட வேண்டியது தான். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் சூடாறிட்டோம். தடா, சுட சுட மோமோஸ். ஸோ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அடித்து நவுத்தலாம். नजदीक दिखा दिया, ठीक है। टड़ा देरीदा देरी
இதோ நான் பண்ண பூண்டு மோமோ பார்த்தீங்களா, நான் பண்ணது எனக்கே வந்துருச்சு. ये उल्टा करके रखो, उसके ऊपर वो डालो. சூப் செக்ஷன் பாருங்க, மோமோஸ் எல்லாம் அடித்து நவுத்த போகிறோம். ஓகே, தெரியுதான் தெரியலையே, இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டால் பெட்டர். சும்மா காரம் தூக்கும் கைஸ், காரம் தூக்கும். நான் பர்சனலி ஃப்ரைட் மோமோஸோட ஃபேன் தான். ஆனால் இப்போதைக்கு வீடியோ பண்ணுற காரணத்தினால் ஃப்ரைட் மோமோஸ் நான் பண்ணல. இன்னொரு வீடியோவில் வந்து ஃப்ரைட் மோமோஸை வந்து பண்ணி அசத்திடலாம். ஸோ இது எடுத்து இப்படி செம்ம சூடாக இருக்குதே. இப்படி தான் இருக்குது இதோட க்ரஸ்ட்டு, தெரியுதா? ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. அது இதான் அதோட க்ரஸ்ட்டு. அப்படியே இப்படி சட்னி தொட்டு சும்மா லைட்டாக சட்னி தொட்டுட்டு காமிக்கணும்னு சொல்லி எங்கள் அம்மா ஆசைப்பட்றாங்க. அதை நம்ம எடுத்து இப்படி போடுவோம். அமேசிங் கைஸ், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. எங்கள் அம்மாவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா. எம்மி எம்மி இன் யோர் டம்மி. சூப் பண்ணும்போது தேவையான அளவு உப்பு போடணும்னு சொன்னேன். ஆனால் நானே உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். சூப்பு சப்புன்னு இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. எனிவே, நிறையா போட்டால் தான் கஷ்டம். கம்மியாக போட்டால் வேணும்னா நம்ம உப்பு போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ். மோமோஸ் வாஸ் ரியலி கிரேட். மஜாவாக இருந்தது. சூப் அதுக்கு மேலே பயங்கரம். ஸோ கைஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோகனட் மோமோ டைரிஸ். நன்றி, வணக்கம்.